ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி இருக்காங்க இல்லையா, எதுக்குமே விருப்பமே இல்லாதவங்க மல்லிக்கு விஜயை பிடிக்காத மாதிரியே எல்லாம் சீனை போட்டாங்க. ஆனால் கடைசியில் விதி அப்படின்ற ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சம்மந்தப்பட்டிருக்குங்க. அந்த விதி என்ன யாரோட தலைவிதி என்னன்னு எழுதியிருக்கோ அதுபடி தான் எல்லாருக்குமே நடக்கும். இந்த மாதிரி தான் இப்போ இவங்க 2 பேரையும் அந்த விதி சேர்த்து வச்சிருக்கு. இவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் மல்லி இருந்துக்கிட்டு வெண்பாவை இங்கே போகாத அங்கே போகாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதானு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன். உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, வெண்பா குட்டி, இன்னைக்கு ஃபுல்லாக நீ எங்கே வேணால் போகலாண்டா, நீ என்ன வேணால் பண்ணலாம், உன்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஏன் தெரியுமா, இந்த நாள் உன்னுடைய இனிய நாள், உனக்கு தம்பி பாப்பாவின்னு கேட்டிருந்தேன் இல்லையா, நான் அதை ரெடி பண்ணி வைக்கிறேன், போய் விளையாடு அப்படின்னு சொல்ல, என்னங்க குழந்தைகிட்ட ஃப்ரீயாக பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இவங்களை சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு சில ஜென்மங்கள் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த ஜென்மங்கள் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது யாருன்னா அந்த சர்வர் இருக்கு இல்லையா, அவர் தான் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற சர்வர் இருந்துக்கிட்டு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு நைன்னு சொல்லிட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவங்க கதவை இனிமேல் திறக்கவே கூடாது. இவன் 1 வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை 10 வாட்டி என்னை உசுரை வாங்கிட்டு இருக்கானே, தண்ணி சர்வீஸ் வேணுமா, வாட்டர் சர்வீஸ் வேணுமா, சோறு வேணுமா, குழம்பு வேணுமான்னு சொல்லிட்டு 100 வாட்டி கூப்பிட்டுருக்கான். இனிமேல் நம்ம கதவே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்துக்கிட்டு முடிவு பண்ணிவிட்டு, நான் இனிமேல் இந்த பக்கம் ரூம் சர்வீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும், ஒழுங்குமதியாக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தீட்டி விட்டுறாரு. உடனே என்னடா இது, நம்ம ஒரு பிளான் பண்ணால் இவன் ஒரு பிளானை பண்ணி நம்மளை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்கிறான், நம்ம அங்கே போய் என்ன பதில் சொல்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் மல்லியும் 2 பேரும் அவங்களுடைய இதெல்லாம் முடிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்பா குட்டி வந்ததும் அந்த நாள் நல்லபடியாக பேசி சிரித்து முடிஞ்சிட்ருக்கு. மறுநாள் காலையில் இறந்ததுமே அவங்க ஏதோ ஒரு இது மாதிரி உணர்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து மல்லிக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது நிலச்சி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களுடைய நாள் கொஞ்ச நாள் தள்ளி போகுது. 1 மாதம் கழித்து மல்லிக்கு திடீர்னு தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் அந்த மாதிரி என்னென்னவோ வருது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னடா இது 1 மாதத்துக்குள்ளே ஓட்டிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. கதையை என்ன ஜவ்வாவா இழுக்குவாங்க, அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா. அதனால் மல்லி மாசமாக இருக்கிற சீனை எடுக்கிறாங்க. அதில் மல்லி மாசமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விஜய்க்கு ஒரே டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் மல்லியை உள்ளே கூப்பிட்டு போய் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதிலேருந்து இவங்க மாசமாக இருக்குது தெரிய வருது. உடனே நம்ம விஜய்கிட்ட டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜய்க்கு ஒரு சந்தோஷம், நான் மல்லியை பார்க்கணும், நான் மல்லியை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சின்ன குழந்தை கெஞ்சுற மாதிரி கெஞ்சிட்ருக்காரு. உடனே என்ன சார் இவ்வளோ இதுவாக இருக்கீங்க, அவங்க உள்ளே இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கான டேப்லெட்ஸு டானிக்ஸ் எல்லாமே கொடுக்குறோம், அதை நல்லபடியாக சாப்பிடணும், அப்போ தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பற்றி விஜய்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காங்க. நான் இந்த டாக்டர்ஸ் அதை கேட்ட அவர், என்னது வீக்காக இருக்காளா, இனிமேல் பாருங்கள் என் நெகமும் சதியும் மாதிரி அவளை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்க போகிறேன், அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவளை வச்சுக்க போகிறேன், அதுவும் இல்லாமல் என்னதான் அவள் பசி இருந்தாலும் இல்லைனாலும் அவளை தூக்கி சோத்து குண்டாலே உட்கார வச்சுன்னா கூட அவளை சாப்பிட வைக்காமல் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்யூரியாசிட்டியில் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம விஜய் பேசுறதெல்லாம் கேட்க அங்கே இருக்கிற எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் சிரிக்கிறீங்க, இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஏன் பொண்டாட்டியே நான் தான் சந்தோஷமாக பார்த்துக்கணும், ஏன்னா அவன் என் வீட்டோட வாரிசை சுமக்கிறா, என்னுடைய குழந்தையை சுமக்கிறா, என்னுடைய அடுத்த தலைமுறையை சுமக்கிறா, அவளை எப்படி பார்த்துக்கணும் சொல்லுங்கள், அதனால் நீங்கள் சிரிக்கிற அளவுக்குலாம் இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரி நீங்கள் போய் மல்லியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதும், என்னங்க நீங்கள் வெளியே என்னென்ன பேசிட்டு இருந்தீங்க எல்லாமே எனக்கு கேட்டுருச்சு, கதவு ஒன்று தாங்க இருக்குது, இங்கே என்ன நீங்கள் பேசுறது கேட்க நான் நினச்சிங்க, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஏங்க இப்படிலாம் பேசி அசிங்கப்படுத்துறீங்கன்னா, இதில் என்ன மல்லி அசிங்கம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு புருஷன் கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா. அங்கே சிரிச்சவங்கள பாதி பேருக்கு அதுதான் கவலை, அதனால தான் நான் சொல்கிறத வச்சாச்சு சிரிச்சிட்டு போகிறாங்க விட அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது உண்மையா அப்படின்னு சொல்லுறது, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாசமாக இருக்கிறத சந்தோஷத்தை 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரே சந்தோஷம்தான். இந்த விஷயத்த வெண்பா குட்டிக்கிட்ட சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்காரு நம்ம விஜயம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.